சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது. சுதந்திரம் தந்த சுடர்கள் வரிசையில் இன்று பாபு சிதம்பரம் பிள்ளை உரைச்சித்திரம். எழுதியவர் அதிரை ஞானி. சுதந்திரம். ஆங்கில மேகங்கள் பாரத சூரியனை சூழ்ந்து கொண்டு சுதந்திரம் என்கிற வெளிச்சத்தை சிறைப்படுத்திய சூழலில் நாடெங்கும் பல சுடர் தீபங்கள் எழுந்து இருள் திரையை எரிக்க முயன்றன. அந்த வகையில் ஒட்டப்பிடாரம் பகுதியில் ஓர் ஒளி எழுந்தது. சுதேசி என்கிற கொள்கையை முன்வைத்து எழுந்த அந்த ஒளி வ.உ.சி. ஆள்பவர்க்கு அடிவருடி வாழ்வதற்கு மென்மேலும் வசதி தேடிக்கொண்டு வாழ்ந்திருக்கலாம் என்று பிறர் எண்ணும் அளவிற்கு செல்வச் சிறப்புடைய குடும்பம்தான் சிதம்பரம் குடும்பம். சிதம்பரத்தின் தந்தை ஒரு பெரும் வழக்கறிஞர், வசதியிலும் வானளாவ உயர்ந்தவர். அன்னை தமிழை அற்புதமாக திண்ணை பள்ளியில் சிதம்பரம் என்கிற சிறுவர் கற்றுத் தெளிந்தார். ஆயினும் ஆங்கிலேயர்களின் ஆளுகையில் நாடு இருந்ததால் ஆங்கில அறிவை தேடிக்கொள்ளும் நிர்பந்தம் எல்லோருக்கும் இருந்தது. சிதம்பரத்தின் தந்தை உலகநாதன் பிள்ளை தனது மகனுக்கு ஆங்கில கல்வியை கற்பிக்க ஆசைப்பட்டார். தனது மகன் ஒருவனுக்காகவே ஆங்கிலம் கற்பிக்கும் பாடசாலையை தொடங்கினார். தந்தையால் தொடங்கப்பட்ட அந்த பள்ளியில் அடிப்படை ஆங்கில கல்வியை கற்றபின் தூத்துக்குடி உயர்நிலைப் பள்ளியில் படிப்பை தொடர்ந்து கால்வெல் கல்லூரியில் கால் பதித்து மெட்ரிகுலேஷன் தேர்விலும் வெற்றியடைந்தார். உலகநாதன் பிள்ளை ஒட்டப்பிடாரம் தாலுகா அலுவலகத்தில் சிதம்பரத்தை குமாஸ்தாவாக பணியில் அமர்த்தினார். சிதம்பரத்தின் பாட்டனார், அவரது பெரியப்பா, தந்தையார் எல்லோருமே வழக்கறிஞர்கள். தான் மட்டும் குமாஸ்தாவா என்ற எண்ணம் சிதம்பரத்தின் மனத்தில் வேரோடியது. வழக்கறிஞர் படிப்புக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பினார் தந்தை. திருச்சியில் படித்து வழக்கறிஞராக திரும்பினார் சிதம்பரம். கிரிமினல் துறையில் சிதம்பரம் போல் வாதாட எவரும் இல்லை என்கிற அளவில் அவரது புகழ் ஓங்கியது. தனி மனித உரிமை எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஓடோடி சென்று குரல் கொடுக்க தொடங்கினார் சிதம்பரம் பிள்ளை. காவல்துறை உயர் அதிகாரிகளின் வெறுப்பையும் எதிர்ப்பையும் இதனால் அவர் சந்திக்க நேர்ந்தது. சிதம்பரத்தை சூழ்ச்சியில் வீழ்ச்சி பெற வைக்க எண்ணிய காவல்துறை ஒருமுறை அவரை ஒரு கொலை வழக்கில் பொய்யாக சம்பந்தப்படுத்தி சேர்த்தது. ஆதாரங்களை முன்னிறுத்தி குற்றங்களை சேதாரமாக்கினார் சிதம்பரம் பிள்ளை. நீதி இலாக்காவிலேயே லஞ்சம் புழுங்குவதைக் கண்டு நெஞ்சம் பதைத்த சிதம்பரம் லஞ்சம் வாங்கிய சப் மேஜிஸ்ட்ரேட் மற்றும் 2 காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு தொடுத்து கடும் தண்டனையை வாங்கி கொடுத்தார். பெரிய பதவியில் உள்ள அதிகாரிகளை சிதம்பரம் பகைத்து கொண்டால் எதிர்காலம் பாதிக்கப்படுமே என்ற கவலை கொண்ட உலகநாதன் பிள்ளை சிதம்பரத்தை தூத்துக்குடிக்கு அனுப்பினார். மனிதர்களின் உரிமைக்கும் கடமைக்கும் இடையூறு ஏற்படும் போதெல்லாம் சினம் கொண்டு சிதம்பரம் பொங்கி எழுந்து நீதியை நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் சூழலில்தான் வங்கப் பிரிவினையை வெள்ளையர் அரசு அமுல்படுத்தியது. வழக்கறிஞர் தொழிலுக்கு வாய்தா போட்டுவிட்டு விடுதலை போரில் வீரத்துடன் குதித்தார். வங்கத்தில் தொடங்கிய அந்த தீ தாம் வாழும் தமிழ்நாட்டிலும் தாவ வேண்டும் என்ற ஆவல் கொண்டார். இந்த நிலையில் தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையில் பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் நேவிகேஷன் என்கிற நிறுவனத்தைச் சேர்ந்த கப்பல்களே வணிகத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. ஆங்கிலேயரின் கம்பெனியான அந்த நிறுவனம் இந்திய மக்களிடையே எழுப்பியுள்ள சுதந்திர தீயினை வெறுத்து பேசியதோடு அதை அணைக்கும் முயற்சியிலும் இறங்கியது. சினம் கொண்ட சிதம்பரம் ஆங்கில கப்பல் கம்பெனியின் அஸ்திவாரத்தை முதலில் ஆட்டம் காண வைக்க வேண்டும் என்று எண்ணினார். சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 1906ஆம் ஆண்டு சுதேசிய கப்பல் கம்பெனி துவக்கப்பட்டது. பாண்டித்துரை தேவர் தலைவராக பொறுப்பேற்றார். சிதம்பரம் பிள்ளை செயலாளராக செயல்பட்டார். சுதேசிய கப்பல் கம்பெனியின் பங்குதாரர்களாக நாட்டுப்பற்றுடைய நல்லோர் பலர் இணைந்தனர். ஹாஜி முகமது பஷீர் என்பவர் மட்டும் 2 லட்சம் ரூபாய்க்கு பங்குகளை வாங்கினார். இவைகளெல்லாம் லாபத்தை எதிர்நோக்கி வாங்கப்பட்ட பங்குகள் அல்ல, இந்திய சாபத்தை எரிப்பதற்காக வாங்கப்பட்ட பங்குகள் அவை. சுதேசி கப்பலிட்ட துணிக்கரத்தான் அதில் துன்பம் பல சகித்த அடிமனத்தான் விதேச மோகமெல்லாம் விட்டவனாம் இங்கே வீர சுதந்திரத்தை நட்டவனாம். ஷீலைன் ஸ்டீமர்ஸ் கம்பெனியிலிருந்து கப்பல்களை வாடகைக்கு வாங்கி வர்த்தகத் துறையில் கால் பதித்தது சுதேசி கம்பெனி. ஆள்பவரின் அக்னி பார்வை ஷீலைன் கம்பெனி மீது விழுந்தது. விளைவு, வாடகைக்கு கொடுத்த கப்பல்களை அந்த கம்பெனி வாபஸ் பெற்றுக்கொண்டது. வெள்ளையரை பகைத்துக் கொண்ட தமிழ் வணிகர்கள் திகைத்தனர். இலங்கைக்கு சென்றார் சிதம்பரம். அங்கு சில கப்பல்களை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு தமிழகம் திரும்பினார். மீண்டும் வெள்ளையரின் தொல்லை.
சுதேசி கம்பெனிக்கென்று சொந்தமாக கப்பல் இருந்தால் ஒழிய ஆங்கில ஏகாதிபத்தியத்தை முழுவீச்சில் எதிர்க்க இயலாது என்பதை சிதம்பரம் உணர்ந்து கொண்டார். தூத்துக்குடி தொண்டர்களின் பொருளுதவி போதுமானதாக இல்லாததால் வட இந்தியாவின் மீது தனது பார்வையை திருப்பினார். வடநாடு சென்ற போது தமிழ்நாட்டில் இருந்த சிதம்பரத்தின் ஒரே மகன் உலகநாதன் பரிதாபமாக இறந்தார். சோகத்தை சொல்லி அழ இப்போதைய தொலைத்தொடர்புகள் ஏது அப்போது? பம்பாய் சென்ற சிதம்பரம் தமிழகம் திரும்ப 2 மாதங்கள் ஆனது. சூழரைத்து சென்றது போல் கப்பலை கடல் நீரில் நனைத்தபடி அழைத்து வந்தார் சிதம்பரம். அவர் நினைத்தபடி சுதேசி கம்பெனிக்கு சொந்தமாக கப்பல் ஒன்றை வாங்கியாயிற்று. காலிபா என்ற பெயரும் கப்பலுக்கு சூட்டியாயிற்று. வேதமூர்த்தி என்ற மற்றொரு தியாகி லாவோ என்றொரு மற்றொரு கப்பலை பிரான்சில் இருந்து கொண்டு வந்தார். ஆக 2 கப்பல்களை சுதேசி கம்பெனி வாங்கி சொந்த கணக்கில் வரவு வைத்துக் கொண்டது. வெகு காலமாக பிள்ளையின்றி வேதனை அடைந்த பெண் ஒருத்திக்கு ஏக காலத்தில் 2 பிள்ளைகள் பிறந்தால் அவளது இன்பம் கட்டுக்குள் கட்டுப்படுமா? இதே உணர்ச்சியைத்தான் இந்திய அன்னையும் இப்போது பெற்றுக் கொண்டிருக்கிறாள். 2 கப்பல்களின் வருகை குறித்து மகாகவி பாரதி இப்படி எழுதினார். சுதேசி கம்பெனியின் கப்பல்கள் வணிகத்துறையில் இமய சிகரத்தை எட்டியது. வெள்ளையர் விழிகளை தோல்வி தேள்கள் தொடர்ந்து கொட்டியது. உறங்குவார்களா பரங்கியர்கள்? சுதேசி கம்பெனியிலிருந்து சிதம்பரத்தை ஒதுங்க வைத்துவிட்டால் என்ன? இந்த எண்ணத்தை செயல்படுத்த சிதம்பரத்திடம் பேரமாக பேசப்பட்ட தொகை பல லட்சங்கள். லட்சியவாதிகள் முன்னால் லட்சங்கள் அலட்சியம்தான் செய்யப்படும் என்று உணர்த்திய சிதம்பரம் லட்சங்களை உதறி தள்ளினார். இந்திய அதிகாரிகள் எவரும் சுதேசி கப்பலில் பயணம் செய்யக்கூடாது. இப்படி ரகசிய சுற்றறிக்கை சப் மேஜிஸ்ட்ரேட் வேலர் என்பவரால் அனுப்பப்பட்டது. நாட்டுப்பற்றை வெளியில் காட்ட முடியாத இந்திய அதிகாரிகள் சிலர் கண்ணீர் சிந்தியபடி விரும்பாத விருப்ப ஓய்வு பெற்றுக் கொண்டார்கள். பலர் தங்கள் பணியிடத்தை வேற்றிடத்துக்கு மாற்றிக்கொண்டனர். சிங்கமனம் கொண்ட சிதம்பரம் மட்டும் தம்மை மாற்றிக்கொள்ளவில்லை. 1908ஆம் ஆண்டு தேசாபிமான சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை நிறுவினார் சிதம்பரம். இந்திய நாட்டை கொள்ளையிடும் வெள்ளையர்களின் தந்திரத்தையும் தேசிய கல்வியின் அவசியத்தையும் பொதுமக்களிடம் எடுத்துச் சொல்ல இந்த அமைப்பை சிதம்பரம் பயன்படுத்தினார். சிதம்பரம் என்ற சிங்கத்தின் கர்ஜனை உறங்கிய பல தமிழ் உள்ளங்களை தடியடி கொண்டு எழுப்பியது. இந்நிலையில்தான் வத்தலக்குண்டில் பிறந்த இளந்துறவி சுப்பிரமணிய சிவா சிதம்பரத்தோடு சேர்ந்து கொண்டார். சிவப்பு நெருப்பாக சிதம்பரத்தின் பேச்சும் சூறாவளி காற்றாக சுப்பிரமணிய சிவாவின் சூளுரையும் நாட்டு மக்களின் நெஞ்சத்தில் சுதந்திர தீயை மளமளவென வளர்த்தது. இதனால் ஆங்கிலேயர் நெஞ்சில் பகை நெருப்பு புகை நெருப்பாக வளர்ந்தது. தூத்துக்குடி கோரல் மில்லில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் தங்கள் கூலிகளை உயர்த்த வெள்ளை அதிகாரியிடம் வேண்டினர். வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டதால் ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் வேலை நிறுத்தத்தில் குதித்தனர். வேலையின்றி பட்டினி கிடந்த தொழிலாளர்களின் பசியினை போக்க சிதம்பரம் பிள்ளை மடிப்பிச்சை கேட்டு அதன் மூலம் வசூலான தொகையை தொழிலாளர் குடும்பத்துக்கு வழங்கினார். இதனால் வெள்ளையரின் உள்ளத்தில் எரிமலை வெடித்தது. சிதம்பரம் பிள்ளையை சிக்க வைக்க அவர்கள் சரியான தருணத்தை எதிர்நோக்கி இருந்தனர். இந்நிலையில்தான் அரவிந்த கோஷுக்கு எதிராக சாட்சி சொல்ல சந்திரபாலன் மறுத்தார். நீதிமன்ற அவமதிப்பு என்று கூறி சந்திரபாலருக்கு ஆங்கிலேய நீதிமன்றம் 6 மாதம் சிறை தண்டனை வழங்கியது. 1908ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி சந்திரபாலர் விடுதலையானார். இவரது விடுதலை நாளை திருநெல்வேலியில் கொண்டாட ஏற்பாடு நடந்தது. ஆங்கிலேயர் விதித்திருந்த தடையை உடைத்தெறிந்து சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவாவும் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். சிதம்பரம் பிள்ளையின் சிங்க முழக்கமும் சுப்பிரமணிய சிவாவின் சூறாவளி உரையும் நாட்டுப்பற்றில் மக்களை கட்டி போட்டது. இதற்கு மேலும் இவர்களை வெளியில் விட்டு வைத்தால் இந்தியாவில் நமக்கு இடமில்லை என்பதை உணர்ந்த ஆங்கிலேய அரசு தடையை மீறியதை குற்றமாக காட்டி இருவரையும் கைது செய்தது. கைது செய்யப்பட்ட தகவல் எட்டியதும் மக்களின் கொந்தளிப்பு எல்லை மீறியது. வர்த்தகர்களின் கடையெடுப்பு, மண்ணெண்ணெய் கிடங்குகள் தீ வைப்பு, போலீஸ் ஸ்டேஷன் உடைப்பு என்று மக்களின் எண்ணம் சீறி பாய்ந்தது. கூட்டத்தை கட்டுப்படுத்த கலெக்டர் ஆஷ் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 4 தேசபக்தர்கள் பலியாயினர். 90 பேர்களை கைது செய்து ஆங்கிலேயர் சிறையில் அடைத்தனர். சிதம்பரம் பிள்ளைக்காக தஞ்சை வக்கீல் NK ராமசாமி நீதிமன்றத்தில் வாதாடினார். நீதிபதி வாலஸ் ராமசாமியிடம் முறையற்ற முறையில் நடந்து கொண்டதை கண்டு எதிர் வழக்காட சிதம்பரம் பிள்ளை மறுத்துவிட்டார். ஜூலை மாதம் 7ஆம் தேதி தீர்ப்பு கூறப்பட்டது. சிதம்பரம் பிள்ளைக்கு 40 ஆண்டுகள் தீவாந்திர தண்டனை விதிக்கப்பட்டது. சுப்பிரமணிய சிவாவிற்கு 10 ஆண்டுகள் தீவாந்திர தண்டனை. வேளாளன் சிறை புகுந்தான்
வேளாளன் சிறை புகுந்தான். நீரைக்கு தவங்கள் ஆற்றி வாளாண்மை நின் துணைவர் பெருகெனவே வாழ்த்துதினி. வாழ்த்தி 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 சிதம்பரம் பிள்ளை பெரிய ராஜதுரோகி. அவரது எலும்புக்கூடு கூட ராஜ விசுவாசத்திற்கு எதிரானது. திருநெல்வேலி குழப்பத்திற்கெல்லாம் மூல காரணம் சிதம்பரம் பிள்ளைதான். பிள்ளையின் பேச்சையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் விழுந்தவன் கூட எழுந்து விடுவான். அதனால் புரட்சிதான் புயலாய் கிளம்பும். இப்படித்தான் நீதிபதி பெட்ஹே தனது தீர்ப்புரையில் கூறியிருந்தார். தீப்பிழம்புக்கு நிகரான தீர்ப்பினை கேட்ட சிதம்பரம் பிள்ளையின் சகோதரர் மீனாட்சி சுந்தரம் பைத்தியமானார். இறுதி வரை பைத்தியமாக இருந்தே அவர் மரணத்தை தழுவினார். கோவை, கண்ணனூர் சிறைகளில் தமது தண்டனை காலத்தை சிதம்பரனார் கழித்தபோது கொலைகார கைதியை விட அவர் கேவலமாக நடத்தப்பட்டார். நாடு நாடு என்று நாள்தோறும் கூறிய அந்த பெருமகன் சிறையில் ஒரு மாடு போல செக்கிழுத்தார். உடலை பிழிந்து உயிரை பிழிந்து இந்திய நாட்டுக்கு உரமாக கொடுத்தவர் கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அவர் போன்ற தியாகிகளின் குருதியில்தான் சுதந்திரம் என்கிற ஆலமரம் இன்றும் உறுதியாக நின்று கொண்டிருக்கிறது. விடுதலை போராட்ட வீரர், நல்ல தமிழறிஞர் என்கிற 2 முகங்கள் வ.உ.சிக்கு உண்டு. அறநெறிகளை பேணாத மக்கள் உயர்வு காண முடியாது என்பது அவரின் ஆணித்தரமான நம்பிக்கை. ஒரு நூலில் வ.உ.சி இப்படி எழுதுகிறார்: அறத்தை அறியா அறிவே மரமாம், அறத்தை பிழைத்த அறிவே மிருகம், அறத்தை புரியும் அறிவே மனிதன், அறத்தை காக்கும் அறிவே கடவுள். அறத்தின் தரத்தை விளக்கிய வ.உ.சி வாழ்க. வ.உ.சியின் தரத்தை நிர்ணயித்த நாட்டுப்பற்று வாழ்க வாழ்க. வாழ்த்துதினி. வாழ்த்தி 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 வாழ்த்தி. நேயர்கள் இதுவரை சுதந்திரம் தந்த சுடர்கள் வரிசையில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் அதிரை ஞானி. ஒலித்த குரல்கள் எஸ். ஜெயராமன், பி. அனுராதா ஆகியோர். சும்மாவா வந்தது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடலை பாடியவர்கள் சுனந்தா ராமதாஸ், சாரதா ஸ்ரீதேவி ஆகியோர். சும்மாவா வந்தது. பாடலுக்கு இசை டி.கே. ஜெயராமன், கே. பத்மநாபன் ஆகியோர். சுதந்திரம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.